காயமில்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலிகளில்லாமல் வெற்றியை ஒரு நாளும் காண முடியாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, சிவராத்திரியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தை உன்னை காண இந்த கந்தன் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். உன் அப்பன் இந்த கந்தன் தன் அப்பன் இந்த சிவனோடு உன்னை காண வந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம். இந்த விடியலில் இந்த கோலத்தில் என்னை கண்டுவிட்ட உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நேரத்தில் என்னவெல்லாம் உனக்கு வேண்டுமோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடியல் உனக்கு கிடைத்ததற்கு தெய்வத்திற்கு நன்றி சொல்லி நல்லபடியாக இந்த நாளை தொடங்குகின்ற பழக்கத்தை நீ எப்பொழுதும் வைத்திருப்பாயானால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய மாற்றமாகும். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமான நேரங்கள். இதையெல்லாம் நீ உன் வசமாக்கி இன்று சிவராத்திரியில் சிவபெருமானின் அருளை பெற்று இந்த கந்தனோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ வளமைப்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் எதற்காகவும் சோர்ந்து விடாதே. கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமில்லை. உன்னை காயப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. இதுவும் கடந்து போகும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றை நீ பூக்களைப் போல தூவவும் முடியும், கற்களைப் போல எரியவும் முடியும். நீ பூக்களைப் போல உன் எண்ணங்களை தூவுவாயானால் அவை மாலையாக உன்னிடம் திரும்ப வரும். நீ கற்களை போல அதை எரிந்தாயானால் அவை காயங்களாக உனக்கே திரும்ப வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் எண்ணங்களை எப்பொழுதும் தெளிவாக வைத்திரு. உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கு கவலைக்குரிய விஷயமே கிடையாது. நல்லதையே நினைத்து நீ செயல்பட்டாயானால் எப்படி உப்பின் மதிப்பு அது உணவில் இல்லாத பொழுது உணரப்படுகின்றதோ அதுபோல உன்னுடைய மகிமையும் உணரப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை பற்றி பேசப்படுகின்ற அருவருக்கத்தக்க தீய பேச்சுக்களால் ஒரு நாளும் நீ கலங்கி விடாதே. அது ஒருபோதும் உனக்கு தீங்கினை கொடுக்காது. அவற்றை கூறியவருக்குத்தான் அவை இம்மையில் தீங்களிக்கும் என்பதனை புரிந்து கொள். அல்லது மறுமையில் அவர்களுக்கு அது தீங்கினை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ மன்னிக்காதவரை யாரும் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். நீ மன்னிக்காதவரை தெய்வம் அவர்களை ஒருபோதும் மன்னிக்காது என்பதனை நினைவில் கொள். சில குற்றங்கள் எல்லாம் நீயே மன்னித்தாலும் தெய்வம் மன்னிக்காது என்பதனை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீ கண்டறியாமல் இருந்து விட்டாயானால் நாளைய வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வருவதற்கு மிகவும் தாமதம் எடுத்து கொள்ளும். சில நேரங்களில் வராமலேயே போய்விடும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் நாம் எந்த தவறை செய்ததனால் நமக்கு தோல்வி வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை கண்டுபிடித்தால் மட்டும்தான் இனிமேல் அந்த தவறு நடக்காமல் உன்னால் பார்த்து கொள்ள முடியும். பெரிதாகவெல்லாம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஆசைகள் எதுவும் இல்லை என்று
இந்த கந்தனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் நான் எப்பொழுதும் உன்னை மிகவும் அருகாமையில் தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். பொய் பேசாத வாய் என் பிள்ளைக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாய். நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அடுத்தவர் சிரிக்காத வண்ணமும் அடுத்தவர்களினுடைய கண்ணீருக்கு காரணமாகாமலும் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை மனதார விருப்பப்படுகின்றாய். இருப்பதை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். இழந்துவிட்ட விஷயத்தை நினைக்காமல் இருக்க வேண்டும் என்றும் யோசிக்கின்றாய். கடனில்லாத வாழ்க்கையை கடந்து சென்று விட்டால் போதும் என்று நினைக்கின்றாய். இவ்வளவுதான் உன்னுடைய ஆசைகள். இந்த ஆசைகளை உனக்கு இந்த கந்தன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் தேவையில்லை என்று யோசிக்கும் பொழுது அதை நீ மறப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ மறக்க கற்றுக்கொண்டாயானால் எளிதாக ஒருவரை நீ மன்னிக்க கற்றுக்கொள்வாய். மன்னிப்பதற்கு ஒருவரை நீ எளிதாக கற்றுக்கொண்டாயானால் கோபப்படாமல் இருக்க நீ கற்றுக்கொள்வாய். கோபப்படாமல் இருக்க ஒரு முறை கற்றுக்கொண்டாயானால் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வாய். பொறுமையாக இருக்க நீ கற்றுக்கொண்டு அதில் தெளிவு பெற்று விட்டாயானால் அனைத்து பிரச்சனைகளுமே உன்னை விட்டு எளிமையாக ஓடிவிடும். அதனால் பொறுமை என்பது எங்கும் அவசியம் என்பதனை மறக்காதே. வாழ்க்கை எப்பொழுதுமே ஒருவிதமான மனக்குழப்பத்தில் உன்னை வைத்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு எங்கிருந்து தீர்வு கிடைக்கும் என்று தேடுகின்றாய் அல்லவா? அவையெல்லாம் இந்த கந்தன் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன்னை தேடி வர இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பது எந்த சூழ்நிலையிலும் உன் நினைவில் இருக்க வேண்டும். சிவபெருமானையும் நான் இன்று உனக்காக அழைத்து வந்திருக்கின்றேன். எங்கள் முகத்தில் இருக்கின்ற புன்னகை உன் மனநிலையை மாற்ற வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை அது நீக்க வேண்டும். நாம் எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை சாதிக்க நினைத்தாலும் நிச்சயமாக அது நமக்கு நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்காக நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளை கண்டும் நீ மனமுடைந்து போய்விடக்கூடாது. இந்த உலகம் உன்னை வாழ விடாமல் செய்ய அத்தனை முயற்சிகளையும் செய்யும். அவர்களுக்கு உன்னை காயப்படுத்துவதற்கும் ஒரு நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற உன்னை தடுப்பதற்கும் அவர்கள் கைகளில் இருக்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? அவர்கள் கைகளில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆயுதம் மனதால் உன்னை பலவீனமாக்குவது. எந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசினால் நீ கலங்கி போவாயோ, எந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னால் நீ மனம் வெதும்பி நிற்பாயோ, அந்த விஷயத்தை தனக்கு ஆயுதமாக அவர்கள் கையில் எடுத்து கொள்வார்கள். அதனால் என் பிள்ளையே, இவர்கள் இப்படித்தான் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்ட பிறகு, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு, ஒரு நாளும் இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து அதை உன் மனதிற்கு கொண்டு செல்லாதே. தேவையில்லாததை பேசுகின்றவர்களுக்கு முதலில் நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடுவதை நிறுத்திவிடு. அவரவர் கஷ்டங்கள் என்னவென்று அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் தெரியுமல்லவா? அதனால் எந்த சூழ்நிலையும் உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டாயானால் இந்த கந்தன் உன்னை வழிநடத்த உனக்கான வெற்றியை கொடுக்க நிற்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். நான் நினைத்து விட்டால் இங்கே முடியாது என்று எந்த காரியமும் இல்லை. நடத்தி கொடுக்க நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு முயற்சியை அடியெடுத்து வை. என்றும்
உனக்கு வெற்றிதான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.